பராசக்தி கதைக்கிறேன் கேள் குழந்தாய். மகளே மகனே, நீ இதை கேட்பாய். இன்னும் 1 மணி நேரத்துள்ள நல்ல செய்தி வீடு தேடி வரும். இதை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை சொன்னால் உனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் குழந்தாய் நல்ல செய்தியொன்று வீடு தேடி வரும். குழந்தாய், கவலைப்படாதே. யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? எல்லாரிட மனதிலும் பிரச்சனை இருக்கின்றது. எல்லார் வீட்டிலும் பிரச்சனை இருக்கின்றது. ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும். என்ன செய்வது, என்ன செய்வதென்றே உனக்கு தெரியவில்லை. இந்த வழி சென்றாலும் பிரச்சனை. யாரை நம்புவதென்றும் தெரியவில்லை, யாரை கேட்பதென்றும் தெரியவில்லை. ஆதிபராசக்தியின் குழந்தையே, நீ நல்லொரு குழந்தாய். உனக்கு கவலை எதற்கு? நான் இருக்கிறேன், கவலைப்படாதே குழந்தாய். உன்னுடன் நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுகின்றாய்? உன்னுடனே நான் இருக்கின்றேன். ஆதிபராசக்தியே, ஆதிபராசக்தியே, ஆதிபராசக்தியே என்று தினமும் அழைக்கின்ற குழந்தையே, இந்த அம்மனையே நினைத்துக் கொண்டிருக்கும் அம்மனின் குஞ்சே, அம்மனின் குழந்தாய், உனக்கு யாரை நம்புவது, யாருடன் பழகுவது, யாருடன் செல்வது, யாரை கேட்பது, எங்கு செல்வது, உனக்கு எதிலும் தடை, எதிலும் பிரச்சனைகள். எங்கு சென்றாலும் யாருமே மாற்றி விடுகிறார்கள். என்ன செய்வதென்றே உனக்கு புரியலை. என்ன செய்யலாம்? எது செய்தாலும் எதுவும் நல்லது நடக்கவில்லை. நல்லதாக யாரும் சொல்வார்கள் இல்லை. இன்று உனக்கு 1 மணி நேரத்துக்குள் நற்செய்தி வரப்போகின்றது. என்னென்று வரப்போகின்றது என நினைக்கின்றாய்? நம்பிக்கை வேண்டும். அம்மனை நம்ப வேண்டும். இந்த பதிவை முழுமையாக பார்த்து நான் சொல்வதை செய்ய வேண்டும். செய். உனக்கு 1 மணி நேரத்துக்கு நற்செய்தி ஒன்று வரும். குழந்தாய், எனது குழந்தையே, கவலைப்படாதே. உனது கவலைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்றுவிடும். உனது மனதில் இருக்கும் அனைத்து சங்கடங்களும் பிரச்சனைகளும் விலகிவிடும். நீ யாருக்கும் விரும்பியோ விரும்பாமலோ எந்த துரோகமும் செய்யாத குழந்தாய். உன்னை அறியாமல் சிறு சிறு துரோகங்கள் செய்திருந்தால் அதற்கான தண்டனைகளை நீ அனுபவித்து விட்டாய். பின்னர் எனக்கு இன்னமும் கஷ்டம். அடிக்க அடிக்கத்தான் கல்லு கூட சிற்பமாக மாறுகின்றது. செதுக்க செதுக்கத்தான் சிற்பம் ஒலிக்கின்றது. சிற்பி ஒரு சிற்பத்தை உருவாக்குவதற்கு கல்லை படிப்படியாக செதுக்கித்தான் ஒரு சிற்பத்தை உருவாக்குகிறான். அந்த வழியையும் அந்த கல்லு சிற்பம் தாங்குகின்றது தானே. அதே போலதான் மனிதனின் வாழ்க்கையில் மனிதன் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு இடையில் அவனுக்கு பல சோதனைகள் வைக்கப்படுகின்றது. நீ ஒரு பரீட்சைக்கு சென்றால் அங்கே நீ ஒரு சிறு பிள்ளையாக நீ பிறக்கின்றாய், குழந்தையாக பிறக்கின்றாய், கல்வி கற்கச் செல்கின்றாய். கல்வியில் பல தடைகளை தாண்டுகின்றாய். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகுப்பிலும் பரீட்சைகளை தாண்டி வெற்றி பெற்று தாண்டி தாண்டி மேலே வருகின்றாய். அங்கே எல்லாம் நீ உனக்கு பரீட்சைகள் வைக்கப்படுகும் போது உனது வாழ்க்கையில் பரீட்சை வைக்கப்படுகின்றது என்பதை உன்னால் புரியவில்லையா? நீ அதையும் தாண்டி எழுந்து ஓட வேண்டும். துவண்டு விடக்கூடாது. என்னால் முடியவில்லை என துவண்டு விடக்கூடாது. சிறு துன்பத்திலும் பெரும் நன்மை உண்டு. அதாவது குழந்தாய், புரிந்துகொள். நீ நினைப்பாய் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம் என்று சில பேர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அதுக்குள்ளேயும் சிறு துன்பம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெரும் துன்பத்துக்களும் சிறு நன்மை ஒன்று இருக்கும். இன்றைக்கு உனக்கு துன்பமாக தெரிந்தது. 2 நாள் கழித்து இவ்வாறான பிரச்சனை நடந்தபடியத்தான் நான் தப்பினேன். இல்லை என்றால் நான் அங்கே சென்றிருப்பேன், பிரச்சனையில் மாட்டுப்பட்டிருப்பேன் என நினைப்பாய். கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வரப்போகும் பிரச்சனையை முன்கூட்டியே உனக்கு வேறில்லடி தடுப்ப. நீ அதையும் மீறி சென்று
பிரச்சனையில் மாட்டி விடுகின்றாய் குழந்தாய். நீயே நினைத்துப்ப உனக்கு ஏதோ ரூபத்தில் தடுத்திருப்ப, இல்லாட்டி 2-3 முறையை தடுத்திருப்ப. சில நேரம் ஒரு தரமாவது உன்னை தடுக்காம விட்டு இருக்க மாட்ட. நீ கடவுளின் குழந்தை அல்லவா? உனக்கு இப்போது அழுகின்றாய். குடும்பத்தில் பிரச்சனை, என்னை முதலேயே தடுத்திருக்கலாமே, திருமணம் நடப்பதற்கு முதலேயே தடுத்திருக்கலாமே என்று சில குழந்தைகள் அழுகிறார்கள். எனக்கு நல்ல வரன் கிடைக்கவில்லை, இவ்வாறான வரன் கிடைத்தபடியே நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், கடவுள் என்னை காப்பாற்றவில்லை என்று. இல்லையே, உனக்கு திருமணம் நிச்சயிக்கும் போதே நான் பல தடைகளை ஏற்படுத்தினேனே. நீ யோசித்து பார் குழந்தாய். நீ காதலிக்கும் போதே உனது பெற்றோர்கள் மூலமோ ஏதோ ஒரு சமூகத்தின் மூலமோ உன்னை தடுத்தேனே. நீ அதை மீறி திருமண பந்தத்தில் இணைந்து விட்டு கடவுள் மேல் பழி சொல்லுகிறாய். உனக்கு பணம் பெறவில்லை, பணம் வந்தாலும் கையில் தங்கவில்லை என்றால் கடவுள் மேல் சொல்லுகிறாய். நீ அந்த பணத்தை சேமிக்க முயற்சி செய் குழந்தாய். அந்த பணத்தை பணமாக்க வேலை செய்யவை. பணத்தை வீணாக செலவழித்து விட்டு பின்னர் கடவுளை குறை சொல்லி என்ன பலன்? நான் உனக்கு வழியை காட்டுகிறேன், நீ முன்னேற நான் வழி சமைக்கிறேன். உனக்கு வெறும் பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ ஏன் யோசித்துப்ப? தலைக்கு வந்ததை தலைப்பாக இடன் போக வைத்தாதும் காப்பாற்றுகிறேன். நீ ஆனால் அறியா குழந்தையாக, எனது குழந்தைதானே நீ, அறியா குழந்தையாக சிறு தவறுகளை செய்து விடுகிறாய். உன்னை மீறி நான் இவ்வளவுதான் ஒரு சில, அதாவது நான் நேராக வரவிடிலும் ஒரு சில விதங்களில் ஒரு சிலர் மூலமோ ஏதோ ஒரு ரூபத்திலோ உனக்கு நடப்பதை தடுக்கிறேன். நீ அதையும் மீறி நீ நினைத்தது உனக்கு அதுதான் விருப்பம் என அப்போது செய்துவிட்டு இப்போது கவலைப்படுகிறாய். யோசித்துப்ப. பெரும் சந்தோஷமாக அப்போது நினைத்தது இப்போது கவலையாக இருக்கின்றது. பெரும் துன்பமாக நீ அப்போது நினைத்தது இன்னும் கொஞ்ச நாள் போட்டிக்கு இப்போது நீ பெரும் துன்பமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். சில வாழ்க்கையை, சில இதுவை, அது சிறு காலஞ்செலவட்டிக்கு உனக்கு சந்தோஷமாக கூட மாறலாம். சந்தோஷமான வாழ்க்கையைத்தான் நீ துன்பமாக நினைத்து விட்டாயோ, நினைத்திருந்தேன் என நீ நினைப்பாய். இதுதான் மனித வாழ்க்கை, இதுதான் மாயை உலகம், எல்லாமே நாடகம். கடவுளின் தஞ்சம் ஊந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள், முற்றிலும் உணர்ந்தவர்கள், ஞானிகள் என்றெல்லாம் ஆகத் தேவையில்லை. நீ சொல்ல வேண்டியது மந்திரம் மட்டுமே. ஆதிபராசக்தியின் மந்திரங்கள் உனக்கு தெரிந்திருந்தால் சொல்லலாம். இல்லை என்றால் அம்மா ஆதிபராசக்தியே சரணம் அம்மா, ஆதிபராசக்தியே சரணம் அம்மா என சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு வரும் மாயைகள், பிரச்சனைகள், எதிர்மறை ஆற்றல்கள் கொண்டன. உன் வீட்டை ஆண்டாது, உன்னையும் ஆண்டாது. சுப்பிரவாதம் ஒலிக்கும் வீட்டுக்கு நேர்மறை ஆன ஆற்றல்கள்லாம் உள்நுழையும், எதிர்மறையான ஆற்றல்கள் உள்நுழையாது என்பதை நீ புரிந்து கொள் குழந்தாய். அம்மனின் குழந்தையே, ஆதிபராசக்தியின் குழந்தையே, என்னுடன் தொடர்ந்து வா, தொடர்ந்து இணைந்திரு. வீடியோவின் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீ என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இந்த ஆன்மீக பயணத்தில் இந்த வசிரஜி அருள்வாக்கு என்ற இந்த சேனலில் இருக்கும் ஆன்மீக பயணத்தின் மூலம் நீ என்னுடன் தொடர்ந்து வா. வீடியோவில் இருக்கும் கமெண்ட் மூலம் உனக்கான பிரச்சனை, முக்கியமாக நீ தீரோடும் என நினைக்கும் பிரச்சனை ஒன்றை எழுது. அதற்கான நான் பரிகாரத்தை சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை நீ ஒழுங்கான முறையில் செய்தால் அந்த பிரச்சனை தீரும். இது நான் அடித்து சொல்கிறேன், இது வாக்காக சொல்கிறேன், உறுதியான வாக்காக சொல்லுகிறேன். நான் சொல்வது அனைத்தும் நடக்கின்றது என அனைவரும் சொல்வதனால் நான் சொல்கிறேன். நான் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றினேன். 4 மாதமாக பல டாக்டர்களால், வைத்தியர்களால் காப்பாற்ற முடியாமல் கோமா நிலையில் இருந்த நபர்களை கூட காப்பாற்றினேன். ஆனால் கடவுளிடம் பிரச்சனை வரும்போது மட்டுமே வருகிறார்கள்.
பிரச்சனை நீங்கியதும் கடவுளையும் சரி தங்களுக்கு உதவுபவர்களையும் சரி மறந்து விடுபவர்கள்தான் மனிதர்கள். பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே மரியாதை கொடுக்கிறார்கள். இந்த உலகமே மாயை. அதற்காக எல்லாம் நீ கலங்கி விடாதே. உனது சேவையை நீ செய்து கொண்டே இரு. அன்பே சுபம். அன்பை வெளிப்படுத்து. அன்பு அனைவரையும் கட்டுப்படுத்தும் என நான் சொல்ல மாட்டேன். பணம் அனைவரையும் கட்டுப்படுத்தலாம். பணம் ஆனால் நிரந்தரம் இல்லை. ஆனால் அன்பு என்றும் நிரந்தரமாக இருக்கும். குழந்தாய், உனக்கு பல பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டினாலும் உனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என மனவேதனை. வேதனை என்றால் உனக்கு பல பிரச்சனைகள், தாண்ட முடியாத பிரச்சனைகள். உனது மனதில் இருக்கும் பிரச்சனை, எண்ணற்ற பிரச்சனைகள். சிலருக்கு ஒரு பிரச்சனை, சிலருக்கு பல பிரச்சனைகள். எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கத்தான் இந்த ஆதிபராசக்தி இருக்கின்றாள். அம்மா ஆதிபராசக்தி, அகிலாண்டேஸ்வரி, ஈஸ்வரி, இந்த உலகையே ஆளும் இந்த பூமாதேவி அனைவரையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். இந்த பூமாதேவி இல்லை என்றால், பூமாதேவி கூட சில நேரம் தாங்க முடியாமல் பூமியே விளக்கின்றது இல்லையா? நடக்கின்றதுதான். ஏனெனில் ஒரே அடியாக ஒரு சில இடங்களில் அநியாயமும் அக்கிரமமும் தலை தூக்கும் போது கடவுளே வெகுண்டெழுந்து விடுகின்ற அதெல்லாம் இந்த பூகம்பம், பூமாதேவி, சுனாமி, சூறாவளி போன்ற பிரச்சனைகள், பஞ்சபூதங்கள் வெகுண்டெழும்புகின்றது. கட்டுப்படுத்த முடியாம பிரபஞ்சம் திக்குமுக்காடுகின்றது. விடியற்காலை அதிகாலையில் எழுந்திருந்து 4 மணி தொடக்கம் 6 மணிக்குள் ஒவ்வொரு நாளும் எழுந்திருந்து பிரபஞ்சத்திடமும் கடவுளிடமும் நீ கேட்டால் கேட்கும் வரம் கிடைக்கும் என்பார்கள். ஆனா நீ அந்த நேரத்தில் எழுந்திருக்க மாட்டாய். எழுந்திருந்தாலும் அந்த நேரத்தில் மற்றவர்களை பேசிக்கொண்டிருந்தால் எப்படி? சரி, நீ கோயிலுக்கு செல்லுகிறாய், நடுவையும் கோயிலுக்கு சென்று கும்பிடுகிறாய், சுத்தி வருகிறாய். உன்னை மற்றவர்கள் வீட்டில் இருப்பவர்களை விட நீ கூடுதலாக கோயிலுக்கு செல்கிறாய். ஆனால் வீட்டை வந்ததும் நன்மை செய்பவர்களையும் தெரியவில்லை, தீமை செய்பவர்களையும் உனக்கு தெரியவில்லை. நன்மை செய்பவர்களை வயது கட்டுகிறாய், பேசிக் கொட்டுகிறாய், தீமை செய்பவர்களை தழுவிக்கொள்ளுகிறாய். அப்ப எப்படி கடவுள் உனக்கு வரம் தருவர்? புரிந்து கொள் குழந்தாய். எல்லாரிடமும் அன்பு காட்டு. அதுவும் அவளை பெண்களை ஒரு நாளும் வஞ்சக்கூடாது. அது குடும்பத்துக்கே ஆகாது. தனியாக இருக்கும் பெண்கள், கைவிடப்பட்ட பெண்களை, அவர்களுக்கு வாழ்க்கையில் நடந்தது நடக்காதது, அவர்கள் வேலை அவண்டமாக பொய் சொல்லி அவர்களில் வழி போட்டு அவர்களை கண்டபடி செய்தால் அந்த பாவமே குடும்பத்தை அழித்துவிடும். மகளே, அப்படியான பாவங்களை செய்து விடாதே. ஆதிபராசக்தியின் குழந்தையே, அன்பு குழந்தையே, நீ நல்ல நீ எந்த தவறும் செய்திருக்க மாட்டாய் என நான் நினைக்கிறேன். அவ்வாறாக செய்திருந்தாலும் சில குழந்தைகள் இன்றிலிருந்து திருத்திக் கொள்ளுங்கள். இன்னும் 1 மணி நேரம் தொடர்ந்து நீ ஆதிபராசக்தியை நிற்க வேண்டும். எவ்வாறு நிற்க வேண்டும் என்பதை நான் இந்த பதில் சொல்வேன். என்னுடன் தொடர்ந்து முழுமையாக பார்க்க வேண்டும். முழுமையாக பதிவை கொஞ்சம் விடாமல் பார்க்கிறதோடு 11 பேர், குறைந்தது 11 பேருக்காதும் பகிர வேண்டும். ஏனெனில் பகிரச் சொல்கிறேன்டா, மற்றவர்களுக்கு பகிரணும், அவர்களும் பார்க்கணும், அவர்களும் 11 பேருக்கு பகிர, இது உலகளாவிய ரீதியில் இந்த பதிவு பகிரப்பட வேண்டும் என்பதற்காக இல்லை. அனைவரும் பயன் பெறணும் என்ற மனநிலை, அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற மனநிலை உனக்கு வந்தால் நீ நன்றாக வாழுவா. உனக்கு நல்ல செய்தி வரும், நன்றான செய்தி வரும். உனது வாழ்க்கை சீராகும். மற்றவர்கள் நல்லா இருக்கணும் என்று உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் கொண்டே கொட்டு என நான் சொல்லவில்லை. உன்னிடம் இருக்கும் காசு, பணம், பொருள், பண்டம் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விடன்னு நான் சொல்லவில்லை. தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும்.
உனக்கு சில பேருக்கு அப்படியான சூழல்கள் அமைதுதான். உங்களை சுற்றி உள்ளவர்கள், உங்களின் சொந்தங்கள், உங்களின் சகோதரங்கள், உங்களின் தாய் தகப்பன் நன்றவர் எல்லாரும் சேர்ந்து உங்களிடம் இருக்கும் எல்லாத்தையும் உருவிவிட்டு உங்களை ஏமாற்றி விடுகிறார்கள். அப்படியும் இருக்கின்றது. அதே நேரம் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு உதவும் போது நீங்கள் அவர்களிடம் பாசம் காட்டுவதில்லை. இப்படி எனது குழந்தைகள் ஒவ்வொரு வகையில் இருக்கிறார்கள், எல்லா வகையிலும் இருக்கிறார்கள் குழந்தைகள். அன்பு குழந்தையே, கவலைப்படாதே. இந்த பதிவை முழுமையாக கேட்கும் குழந்தை இன்றிலிருந்து எனது அன்பு குழந்தையே, எல்லோரிடமும் அன்பு காட்டு. அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என மனநிலையைக்கொள். அதுக்காக தொடர்ந்து பிழை செய்து கொண்டிருப்பவனை தட்டி கொடுத்து கொண்டு இதென்னு நான் சொல்லவில்லை. அவனை திருந்துவதற்காக, அது அவனாக இருந்தாலும் சரி அவளாக இருந்தாலும் அந்த குழந்தை திருந்துவதற்காக நீ புத்தி சொல் அடித்து திருத்தலாம், தப்பில்லை, நான் சொல்லவில்லை. ஏனெனில் கடவுள் தண்டனையும் கொடுப்ப. முந்திய இருந்தே இந்த காலம் வரைக்கும் கடவுள் அகிம்சைகள் தலை தூக்கும் போது கடவுள் பூகம்பமாகவும் நிலம் பிளந்து பூமாதேவி தாங்க இயலாத நிலைக்கு செல்லுகின்றாள். புயல், பூகம்பம், சுனாமி போன்றன எழும்புகின்றது. ஆகவே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருங்கள், அனைவரும் நலமுடன் வாழவனும் என நீங்கள் இந்த பதிவை முழுமையாக கேட்டு ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி என்று தினமும் மனதுக்குள் சொல்லுவதுடன் 108 தினம் எழுதுவதுடன் இன்னும் 1 மணி நேரத்தில் நற்செய்தி வரணும்னு நினைப்பவர்கள் நான் சொல்வதை செய்யுங்கள். முதல்ல வீடியோவில் இருக்கிற லைக்கை கிளிக் பண்ணி கொமாண்டில் ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, எனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் நற்செய்தி ஒன்று வர வேண்டும் என்று எழுதுங்கள். நல்ல செய்தி ஒன்று வர வேண்டும் என நீங்கள் அதை எழுதி போட்டு முழுமையாக பார்த்தேன் அம்மா என்று எழுதி இதை ஒரு குறைந்தது 15 பேருக்கு, கூடுதலாக எத்தனை பேருக்கும் பகிரலாம். பகிர்ந்துட்டு 1 மணி நேரம் யாருடனும் கதைக்காமல் அமைதியான இடத்தில் தூய்மையான மனதுடன், மனதுக்குள் யாரையும் பேசிக்கொண்டோ இல்லாட்டி வேற நாளும் கண்ட சிந்தனைகளுடன் இருக்காமல், கவலைப்படாமல் எனக்கு எல்லாம் நல்லது நடக்க போகின்றது, நடந்துட்டுது, நடக்கும் என்ற மனநிலையுடன் நம்பிக்கையுடன் ஆதிபராசக்தி மேலும் உங்கள் மேலும் நம்பிக்கையுடன், இந்த பிரபஞ்சத்தின் மேலும் நம்பிக்கையுடன், யாரும் குழப்பாத ஒரு இடத்தில் அமைதியான இடத்தில் சென்று சப்பானி கொட்டி இருந்து கொண்டு கொஞ்ச நேரம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி எனக்கெல்லாம் நடக்கும், நல்லது நடக்கும் என்று நினைத்துவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று முக்கியமாக கெரியென்று நீங்கள் அதாவது காத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒன்றை செய்துவிட்டு அது கெரியென்று நடக்கணும் என்றால் அது நடக்கணும் நினைத்துக்கொண்டு, இல்லாட்டி யாராவது முறால் வரவணுமெண்டா வரவணும், இல்லாட்டி உங்களுக்கு கோல் எடுக்கணும், போன் எடுக்கணுமெண்டா போன் எடுக்கணும்னு நினைத்துக்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி வந்துடும். இப்போ 1 மணி நேரத்துக்கு நடக்கும் என்று நினைத்து விட்டு மனதார கொஞ்ச நேரம் நடக்கும் என்று சொல்லி போட்டு நீங்கள் கடவுள் ஆதிபராசக்தி உதவி வரடிட்டு சப்பனை ஒட்டி முதுகெலும்பையும் உயர்த்தி நேராக முள்ளந்தட்டை உயர்த்தி இருந்து கொண்டு மூச்சை உள்ளெடுத்து வெளிவிட்டு வெளியிழுத்து உள்விட்டு நேரான மூச்சு நிலைக்கு கொண்டு அமைதியான சூழலிலும் மனதையும் மூளையையும் ஒரு நிலைப்படுத்திவிட்டு ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, அம்மா ஆதிபராசக்தியே போற்றி. வேணுமென்றால் நீங்கள் இந்த நெத்திட்டு சொல்லுவதற்கு இடையில் ஒரு 1 மணித்தியாலம் 10 நிமிடத்து தள்ளி ஒரு இலாவை வைத்துட்டு சொல்ல தொடங்குங்க. இல்லையோ நீங்கள் ஓரளவுக்கு நேரம் சொல்லிக்கொண்டேதான் இருக்க போறோம்னு நினைத்தீங்கன்னா சொல்லிக்கொண்டே இருங்க, சரியோ? பேருந்து ஒவ்வொரு இந்த நற்செய்தி வந்தா கூட நீங்கள் நினைத்த போல நற்செய்தி வந்தானே
இல்லாட்டி வேறொரு நற்செய்தி வந்தாலும் 1 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஒரு நற்செய்தி வரும். இப்படி வாராக சொன்னீங்கண்டா. ஆனால் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இடையிடையில உடம்பையும் போகக்கூடாது. விளங்கிக்கொள்ளுங்க. இடையிடையில உடம்பி போறது, திடீரென இருந்துட்டு உடம்பி அந்த வேலை செய்யண்டு ஓடுறது, அதுகளெல்லாம் செய்யக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி உலகையே ஆளும் அம்மனை ஈஸ்வரியை மனதை ஒருநிலைப்படுத்தி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்பிக்கையுடன் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் கும்பிடுங்கள். 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ வீடு தேடியோ வரும். அது பொருளாக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நற்செய்தி வரும். நீங்கள் கும்பிட்டா நான் சொன்ன முறையில் வடிவாக கும்பிடணும். முழங்காட்டி திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. வடிவாக முடிவு வரைக்கும் கேளுங்க. கேட்டுட்டு நான் சொன்னோம்னா குறைஞ்சது 11 பேருக்கு பகிர்ந்து லைக் பண்ணி கொமான்ல ஆதிபராசக்தி போட்டி 4-5 ஓரளவுக்கு தரம் எழுதி 11 தரத்துக்கு குறையாம எழுதி எனக்கு 1 மணி நேரத்துக்கு நற்செய்தி நடக்கணுமா நான் முழுமையாக பார்த்தேன்னா 11 பேருக்கு மேல பகிர்ந்துள்ளேன். நான் இன்று 1 மணித்தியாலும் தொடர்ந்து ஆதிபராசக்தியை போட்டி என்று சொல்ற மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வெள்ளன ஒழும்பி தூய்மையான மனதும் உடல்நிலையுடனும் வீட்டெல்லாம் தூய்மையா வச்சிருக்கணும். தூசி துணிக்க எதுவும் இருக்கக்கூடாது. இருந்தா சரஸ்வதி உள்ளுக்குள்ள வர மாட்டேன், மூதை உள்ளுக்குள்ள வந்துருவேன். வீடு தூய்மை இல்லாமல் இருக்கக்கூடாது. வீட்டில் மயிரெல்லாம் நிலத்தில் கிடக்கக்கூடாது. வீட்டில் தூசிகள் இருக்கக்கூடாது. வீட்டில் பிரச்சனைகளை குறைக்க வேண்டும். வீணாக சண்டை சச்சரவுகளை வளர்த்து கொள்ளாமல் அமைதியான இடத்தில் இருந்து சொல்லுவதுடன் விடிய வெள்ளனை பிரம்ம முகூர்த்த வேலையான 4-4:30 எழுந்து 6 மணி வரைக்கும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் எழும்பியில்லாதவர்கள் ஒன்றும் செய்யலாது. மற்றவர்கள் எழுந்து குளிச்சிட்டு 4-4:30 1 மணித்தியாலமோ 1/2 மணித்தியாலமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாட்டி கடைசி 108 தரமோ அதுவும் முதல்ல கொஞ்ச நேரம் சப்பானி ஒட்டியோ இல்லாட்டி ஒரு ஒழும்பி இருந்து குளிச்சு வந்து துறைச்சிட்டு இருந்து கடவுள் படத்துக்கு முன்னுக்கோ இல்லாட்டி மெத்தையிலாதும் இருந்து குளிர் இடமண்டா குளிக்க இயலாது. ஒழும்பி இருந்து கொஞ்ச நேரம் மனதை ஒருநிலைப்படுத்தி நான் சொன்ன போல மூச்சை உள்ளெடுத்து வெளியிட்டு பிரபஞ்சமே எனது சொல்லைக்கள் எனது ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி இந்த உலகத்தையே ஆளும் அம்மா எனக்கு அருள் புரியம்மா, எனக்கு பிரச்சனைகளை தீரம்மா, என்னை பரீட்சையில் பாஸ் பண்ண வையம்மா, எனக்கு திருமண தடைகளை நீக்கம்மா, குழந்தை பாக்கியத்தை தாவம்மா என்று அம்மானிடம் கேளுங்கள். மனதுருகி கேளுங்கள். ஒரு நாள் கேட்டால் நடக்காது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக அம்மன் உங்களுக்கு அம்மனும் பிரபஞ்சமும் கட்டுப்படும். நீங்கள் சொன்னால் மழை பெய்யாது, நான் சொன்னால் மழை பெய்யக்கூடாது. இன்றைக்கு நான் உடுப்பு காயப்பட போறேன், மழை பெய்யக்கூடாது, பெய்யாது. ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களின் வருத்தத்தை நான் மாற்றி விடுகிறேன். இவர்கள் வருத்தம் மாறி இவர்கள் ஆயுள் இத்தனை வயது வரைக்கும் இருக்கணும் என்று சொன்னால் இருக்கும். அவ்வாறான நிலைக்கு நீங்களும் வரலாம். யாருக்கு ஞானம் கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஞானம் கிடைக்கும் என்று இல்லை, கடவுளின் அருள் கிடைக்கும் என்று இல்லை. நீங்களும் கடவுளின் அருளை பெறலாம். அதற்கு நீங்கள் பிரபஞ்ச நேரத்தில் எழுந்திருந்து மட்டும் செய்துட்டு மிச்ச நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்து கொண்டு பேருந்து நல்லவர்களை திட்டிக்கொண்டு பேசிக்கொண்டே இருந்து கொண்டு தப்பானவர் வழியில் போறவர்களுக்கு ஆதரவு வழங்கி கொண்டே இருந்தால் கடவுளின் ஆதரவு கிடைக்காது. ஆகவே நல்லதை செய்யுங்கள். அனைவரிடம் நலமுடன் வாழ வேண்டும் என நினைங்கள். அனைவரும் நல்லா இருக்கணும் என நினைத்து இந்த பதிவை பகிருங்கள். குறைந்தது 11 பேருக்காலும் ஆதிபராசக்தியை சரணடையுங்கள். ஆதிபராசக்தி ஆகிய என்னை பின்தொடருங்கள். அன்பு குழந்தையே, எனது கருணை மிக்க குழந்தையே, உனது நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாயா? உனது நோய் நொடிகள் தீரும், கவலைப்படாதே. கல்வியில் தடையா, திருமண தடையா, அனைத்தும் விளங்கும். ஆதிபராசக்தியை சரணடையுங்கள். ஆதிபராசக்தியே போட்டி, ஆதிபராசக்தியே அகிலாண்டேஸ்வரியே ஈஸ்வரியே அம்மா உலகையே ஆளும் ஆதிபராசக்தி இந்த பூமா தேவி அம்மா தாயே ஆதிபராசக்தியே கருணையுள்ளமே ஆதிபராசக்தியே சரணடைவோம். ஆதிபராசக்தி போட்டி.